வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ஈஸியாக சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். கடாய் வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிம் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயிலேயே சிக்கனை போட்டு சிக்கன் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கணும். நல்லா சுருள வதங்கட்டும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுக்குறப்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஈஸியும் கூட. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எதுவும் தேவையில்லை. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் செம சைட் டிஷ்ஷாக இருக்கும். நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். மூடியை திறந்து கிளறி விடலாம். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து கிளறி விடணும். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக உப்பு போடணும். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சுண்டுறப்போ உப்பு அதிகமாகிடும். அதனால் ரொம்ப கம்மியாக இந்தளவு போட்டால் போதும். நான் அடிக்கடி இந்த சிக்கன் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் செய்யணும், அவசரமாக செய்யணும், அதே சமயத்தில் ரொம்ப ருசியாக இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சோமா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். இது வதங்குறப்பயே பாதி வெந்துருச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 கிளாஸ் தண்ணி போதும். நான் இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா கலக்கணும் இந்த சிக்கனோட. அந்த மாதிரி கிளறி விடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் விடலாம். எந்த மசாலாவும் சேர்க்கலேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு டேஸ்டியானதை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இடையில அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டு மூடி போட்டு திரும்பவும் வேக விடலாம் 2 நிமிஷத்துக்கு. நல்லா கலக்கி விட்டாச்சு. மூடி போட்டு வேக விடலாம். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். எல்லாருமே இந்த சிக்கன் ஃப்ரையை ஈஸியாக செய்யலாம். டேஸ்டிக்கு நான் கேரண்டி. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வெந்துருச்சு. நல்லா கலந்து விடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்திடலாம். நான் வீட்டிலையே மிளகு சீரகமெல்லாம் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். சீரகப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் கிளறி விட்டோமா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியான சமையலை தான் நான் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மூடி போட்டு 2 நிமிஷம் விடலாம். சீரகமும் மிளகும் போட்ட பின்னாடி அதிக நேரம் இருக்க வேண்டியதில்லை. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சீரகத்தூள் மிளகுத்தூள் சிக்கனோட நல்லா கலந்துருச்சு. இந்த சிக்கன் செஞ்ச உடனே காலி ஆகிடும். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டோமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நேரமும் இல்லை, சீக்கிரமும் செய்யணும், ருசியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த சிக்கன் ஃப்ரையை செய்யலாம். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து அடிக்கடி செய்வீங்க. என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.